சட்டம் இருக்குல்ல, உன்னுடையதுன்னா போய் உன்னுடைய நிலைநாட்டிக்கிட்டு வந்து அப்புறம் போய் எடு, கோர்ட்ல தீர்ப்பு வாங்கிட்டு வந்து எடு. அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. சில நேரங்கள்ல நான் ஒருத்தனை வாடகைக்கு விட்டுருப்பேன் கடையில. உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன். எத்தனை பேர் கடையில இப்ப வாடகைக்கு விட்டுருப்பீங்க, காலி பண்ண மாட்டேங்கிறான். நீங்க என்ன செய்றீங்க? இழுத்து போட்டு அடிக்க முடியுமா? உங்க கடை தான், நீங்க தான் வாடகைக்கு விட்டிய, காலி பண்ண மாட்டேங்கிறான். கோர்ட்டுக்கு போறோம், கேஸ் போடுறோம், நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகுதான் அதை காலி பண்றோம். அப்பதான் நல்லிணக்கம் ஏற்படும். நானே போய்கிட்டு அடியாள கொண்டு போய் காலி பண்ண போனேன்னு சொன்னா அவனால் அடியாள வேலைக்கு போறணும் வாங்கிட்டு என்னை வெட்ட வருவான், கடல் ரத்தாறு ஓடும். அப்ப எல்லாருமே சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகணும். உருவாகலைங்கும் பொழுதுதான் இப்படி ரெண்டு சைட்லயும் வருது. வழங்குதா? ஒரு சைடுல அப்படி செய்யும் பொழுது இன்னொரு சைடுல அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அதனால யாருமே உரிமைக்காக போராடுங்க. எல்லா மதத்தவர்களுமே தங்களுக்கு உரிமை என்று தெரிய வருமையானால் உருஜான் இடமா இருந்தாலும் அதை போராடி பெறணும். அதுக்காக எவ்வளவு பெரிய தியாகமும் செய்யணும். அது நல்லிணக்கத்துக்கு எதிரானது இல்லை. அவ்வளவுதான். அதுக்கு வருது 4. என்னுடைய பெயர் கணேசன். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஒரு கேள்வி. பொதுவாக எல்லா மார்க்கங்களுமே சரியான மார்க்கங்கள் தான். கொள்கையிலே எந்த விதமான மாற்றமும் நிச்சயமாக கிடையாது. செல்லுகின்ற பாதையில் மட்டுமே மாற்றம் இருக்கின்றது. எல்லா மதங்களும் இனிய மார்க்கங்களை உடையது. செல்லுகின்ற பாதை மட்டுமே மாறுபாடு உடையதாக, வேறுபாடு உடையதாக இருக்கின்றது. குறிப்பாக கிறித்துவம், இஸ்லாம் போன்றவைகள் சகோதரத்துவத்தை அதிக அளவிலே வலியுறுத்துகிறது. அதற்கு மேற்பட்ட நிலையிலே இந்து மதம் அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு விளக்குகிறது. ஆக அந்த அன்பிலே அனைத்து மார்க்கங்களும் அடங்கும். அதிலே எந்த விதமான மாறுபாடும் வேறுபாடும் இருக்காது என்று கருதுகிறேன். ஆக இஸ்லாம் சமயத்தை சார்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டை மட்டுமே தங்களுடைய தாயகமாக கருத வேண்டுமே அன்றி வேறு நாட்டையோ வேறு இடங்களையோ தாயகமாக கருதுவது என்பது கடினமான ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அடுத்தது, கோயில்கள் என்று பார்க்கின்ற பொழுது மெக்கா மட்டுமே கோயில் அல்ல, ஒவ்வொருவருடைய உள்ளமும் கோயில்தான். அதன் அடிப்படையிலே தான் சகோதரத்துவம், அன்பு என்ற நிலையிலே வருகின்றது. ஆக மெக்காவிற்கு சென்றவர்கள் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய முடியுமா, வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு உயர்ந்த நிலையை அடைய முடியுமா என்பதை தாங்கள் தயவு கூர்ந்து சொல்ல வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 2 கேள்வி வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணுக்கு தான் பதில். 2 ஒன்னு ஆக்கிட்டாரு அவரு. சரி, அப்ப ஐயா என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒரு இது கேள்வி கிடையாது, 2வது கேட்டதான் உங்க கேள்வி. ஒரு இது ஒரு அறிவுரை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மதத்துக்காரர்களாக இருந்தாலும் இந்தியாவை தான் தங்களுடைய தேசமாக, தாய் நாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்களே, அதுல முனை அளவுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, இருக்கக்கூடாது. இந்தியா என்னங்க சொந்த வீட்டே விடக்கூடாதுன்னு இஸ்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய நான் சொன்னேன். உனக்கு சொந்தமான ஒரு ஜான் இடத்தை நீ விடாதுன்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கு உள்ளதுதான் ஊருக்கு, ஊருக்கு உள்ளதான் நாட்டுக்கு, எல்லாமே அப்படித்தான். தன்னுடைய உடைமைன்னு வரும் பொழுது அதை ஒவ்வொருத்தரும் நேசிக்கணும். எப்படி எனக்கு சொந்தமான வீட்டை நான் நேசிக்கிறேனோ, எப்படி எனக்கு சொந்தமான ஊரை நான் நேசிக்கிறேனோ, அதே மாதிரி தான் என்னுடைய தெருவை நேசிக்கிற மாதிரி என்னுடைய நாட்டை நேசிக்கணும். அப்படித்தான் நேசிக்கிறார்கள் முஸ்லிம்கள், நேசிக்க வேண்டும். இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப சுதந்திர போராட்டம் நடக்குது, எல்லாரும் தான் சேர்ந்து வெள்ளக்காரனை விரட்டணும். கார்கில் யுத்தம் நடந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து தான் அதுல பங்கெடுத்தாங்க. முஸ்லிம்கள் ராணுவத்திலையும் சரி குறைஞ்ச சதவீதத்தில் இருக்கிறாங்க. ஆனா 24% பேரு முஸ்லிம்கள் கார்கில் போர்ல கொல்லப்பட்டாங்க. ராணுவத்தில் இருக்கிறது 8% அளவு தான் இருக்கிறாங்க. 8% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்காரங்க அந்த ரெஜிமெண்ட் போய் தான், முஸ்லீம் ரெஜிமெண்ட் போய் தான் மலையில ஏறி அதிகமான சேதத்தை ஏற்படுத்தினாங்கன்னு எல்லா பத்திரிகையிலும் எழுதின காட்சி நீங்க பார்த்தீங்க. அதனால தேசத்துக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, தேசத்துக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம செயல்படணும், இறங்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாகிஸ்தான்காரன் அங்க இருந்து அணுகுண்ட போட்டான்னு சொன்னா அது எனக்கு இந்துவா பார்த்து தான் காலி பண்ணுமா? முஸ்லீம் எல்லாம் தப்பிக்க விட்டுருமா? அது அவன் அடிக்கிறான்னு சொன்னா எல்லாம் சேர்ந்தானங்க, திருப்பூர்ல ஒண்ணு போட்டான்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்தானே போவோம். இதுதான் நினைக்கணும். அப்ப அவன்
எல்லாம் பார்க்க கூடாது. அதுல இஸ்லாம் ரொம்ப தெளிவா இருக்குது. ஆனா ஒரு எதுக்காக இந்த கேள்வி வருதுங்கிறேன் நான் சொல்லிடுறேன். இந்த பாகிஸ்தான் பிரிவினை இருக்கு பாருங்க, இந்த பாகிஸ்தான் பிரிவினையை வைத்து தேசத்துக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டாங்க என்ற மாதிரியான ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆனா நீங்க பாகிஸ்தான் பிரிவினுடைய வரலாறை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் பிரிவினைக்கு அந்த மண்ணில் உள்ளவன் அப்படி இருந்துகிட்டானே தவிர இங்க இருந்து யாரும் பாகிஸ்தானுக்கு போகல. திருப்பூர்ல உள்ள ஒரு முஸ்லீமும் பாகிஸ்தானுக்கு போகல. வாசல் திறந்து விட்டப்பட்ட நேரத்தில் கூட இங்க இருந்து போகல. கோயம்புத்தூர்ல முஸ்லீம் இருந்தான், அவனுக்கு ஒரு நாடு உருவாவதாக வாக்களிக்கப்படுது, போக மாட்டேன். நான் ஏன் போகணும்? நான் கோயம்புத்தூர்ல பிறந்தேன், கோயம்புத்தூர்ல இருப்பேன் இருந்தான். அப்ப யாரு போனா? இதுதான் நீங்க விளங்கிக்கணும். பாகிஸ்தான் என்று பிரிந்தது இரண்டு மாகாணங்களை தான் பாகிஸ்தானை பிரிக்கிறாங்க. ஒன்னு பஞ்சாப் என்று ஒரு மாகாணம், இன்னொன்னு வங்காளம் என்று ஒரு மாகாணம். பஞ்சாபை ரெண்டு துண்டா போட்டு ஒரு துண்டு பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க, ஒரு துண்டு அங்க வச்சுக்கிட்டாங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மேற்கு பஞ்சாப் பஞ்சாப் மாகாணம் அங்கே இருக்குது, அந்த கிழக்கு பஞ்சாப். மேற்கு பஞ்சாப்னு சொல்லக்கூடியது பாகிஸ்தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற பாகிஸ்தான் இருக்குது, அது பஞ்சாப் மாநிலத்தினுடைய பாதி. அந்த பஞ்சாப் பகுதியில் முஸ்லிம்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்க நாட்டை பிரிக்கும் போது அவங்க இடத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. அதே மாதிரி வங்காளம் இருக்கு, இப்ப இருக்கிற பாகிஸ்தான் இருக்குது, அது பஞ்சாப் மாநிலத்தினுடைய பாதி. அந்த பஞ்சாப் பகுதியில் முஸ்லிம்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்க நாட்டை பிரிக்கும் போது அவங்க இடத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. அதே மாதிரி வங்காளம் என்று பெரிய மாநிலமா இருந்துச்சு, வங்காளத்தை ரெண்டு துண்டா போட்டு ஒரு துண்டை நம்ம வச்சுக்கிட்டோம், மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளம் எங்க இருக்குன்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. அது இப்ப பங்களாதேசா மாறிக்கிருச்சு. முதல்ல அது பாகிஸ்தானா இருந்தது. அப்ப இரண்டு மாகாணங்களை இரண்டு கூறா போட்டு அதுல முஸ்லிம்கள் நிறைய இருந்ததுனால அப்படியே கொடுத்தாங்க. அந்த மண்ணுக்கு உள்ளவன் அங்க இருந்துக்கிட்டான். இன்னைக்கு என்ன விளங்கணும்? மெட்ராஸ்ல இருந்து நாம போனோமா? போகல. திருப்பூர்ல உள்ள முஸ்லீம் நமக்கு ஒரு நாடு வருது நாங்க போனோமா? போகல. கோயம்புத்தூர்ல உள்ள முஸ்லீம் நமக்குன்னு ஒரு நாடு வருது நாங்க போனோமான்னா போகல. நாம கேட்கவும் இல்லை. அப்ப அந்த பிரியிற நேரத்தில் கூட பிரிய மாட்டோம்னு சொல்லி இருந்த ஒரு சமுதாயத்தை சந்தேக கூடாது. அதான் நான் சொல்ல வேண்டியது. பிரியக்கூடிய வாய்ப்பு வந்த நேரத்திலும் கூட நாங்க ஏன் பிரியணும், நாங்க எதுக்கு இந்த ஊரை விட்டு போகணும் என்று நாங்க உறுதியா நிலைநாட்டி காட்டி இருக்கிறோம். இது இந்த தேசபக்தியை பொறுத்த வரைக்கும் அது சந்தேகப்படக்கூடாது. யாருடைய தேசபக்தியுமே சந்தேகிக்கிறது நல்லது இல்லைங்கிற அடிப்படையில் இதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இது ஒரு அறிவுரை மாதிரி உள்ளதுதான். கேள்வியை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து முஸ்லீம்கள் மக்காவுக்கு போறாங்க. பல 1 லட்சம் ரூபாயாவது குறைஞ்சபட்சம் செலவாகும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்க இருந்து போய் பணத்தை விரயம் பண்ணிவிட்டு அங்க போய் கடவுளை கும்பிட்டு வந்தா தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியுமா? என் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அதை செய்யக்கூடாதா? அது நல்ல கேள்விதான். இந்த ஹஜ்ஜின்னு போறாங்கல்ல முஸ்லீம்கள், ஹஜ்ஜுக்கு அதை பத்தி ஐயா கேட்கிறாங்க. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் முதல்ல விளங்கிக்கிறணும், இது எல்லா முஸ்லீமுக்கும் கடமை கிடையாது. முஸ்லீம் 50 பேருக்கு இது கட்டாயம் கிடையாது. யாருக்கு உடல் வலிமை இருக்குதோ, யாருக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதோ, யாருக்கு தேவைகள் எல்லாம் போக உபரியாக பணம் குவிந்து கிடக்கிறதோ அவர்கள் மீதுதான் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, அது போக எக்ஸ்ட்ராவா அந்த பணம் இருந்து கொண்டிருக்கணும் தேவைக்கு மேல. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த கடமையை இஸ்லாம் சுமத்துது. அந்த கடமை எதுக்காக சுமத்துதுன்னு கேட்டா, அங்கதான் கடவுள் இருக்கிறார் என்பதற்காக சுமத்தல. அப்படி ஒரு முஸ்லீம் நினைச்சாலே தப்பு. மக்காவுல தான் கடவுள் இருக்காரு நினைச்சா அது தப்பு.